அடங்காத அளவுக்கு தனித்துவம் வாய்ந்தது. 9ஆம் நூற்றாண்டிலே நம்பியாரூரர் சிவநெறிக்கு தொண்டு நெறி எவ்வளவு அத்தியாவசியமானது என்பதை காட்டும் முகமாக அடியார் வணக்கத்தையும் அடியாரோடு இணக்கத்தையும் மிக சிறப்பாக காட்டும் முகமாக அவர் வந்தவர். நமக்கெல்லாம் தெரியும், அவரை தம்முடைய தோழராக சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நம்பியாரூரை பெருமான் எடுத்தவுடனே தன்னுடைய தோழராக ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலில் அவரை மணமேடையில அவர் சந்திக்கிற பொழுது, இந்நாவல் ஆரூரன் என் அடிமை என்றுதான் சொல்லுகிறார். இங்கே மணமேடையில அமர்ந்திருக்கிற இவன் என்னுடைய அடிமை என்றுதான் முதல்ல குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப உடனே அதனை மறுத்து நம்பியாரூரர், ஆசில் அந்தனர் வேறொரு அந்தனருக்கு அடிமையாக பேசென்றுனை கேட்டோம் எத்தனோ நீ என்றார். அந்தனர் அந்தனருக்கு அடிமையாவதில்லையே, புதுசா சொல்றீங்க அடிமைன்னு அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்ற, நீ என்னை பித்தன்னு சொன்னாலும் சரி, அடுத்து என்னை பேயன் என்று சொன்னாலும் சரி, இங்கு நீ என்னை எத்தனை சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லைன்ட்டு. நான் அதுக்கெல்லாம் வெக்கப்படுறவன் இல்லை, நீ என்னுடைய அடிமை அப்படின்னு சொன்னார். பிறகு அவரு திருவாரூருக்கு வந்த பிறகு அங்கே நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும். ஆனால் இடையில ஒரு நிகழ்வு, திருமண மேடையில இருந்தவரை தன்னை அடிமை என்று சொன்னவர் திருவெண்ணைநல்லூர் கோயிலில மற்ற நீ வன்மைகள் பேசினதால் வன் தொண்டன் என்பது ஒரு நாமம் பெற்றனை என்று சொல்லுகிறார். இப்ப அடிமை தொண்டனாக ப்ரொமோட் ஆயிட்டார். அடிமையா இருந்தார் முதல்ல, அவரே தான் அடிமைன்னு சொன்னார். அவரே பதவி உயர்வு கொடுத்து வன் தொண்டன் அப்படின்னு. வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார் அப்படின்னு சொல்லுகிறார். அன்று நாடு சபை முன் எனக்கு வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார் அப்படின்னு சொல்லுகிறார். இப்படி தொண்டன் என்று சொன்னார். தொண்டன் என்று சொன்ன பிறகு அவரை ஆட்கொண்ட அந்த நிலையிலே, வன் தொண்டன் என்று ஆட்கொண்ட பிறகு, எமக்கு அச்சரை பாட்டே ஆகும், ஆதலால் எம்மை சொற்றமிழ் பாடுக என்று சொல்லுகிறார். நிறைய பாட்டு எனக்கு பிடிக்கும், தமிழ் பாட்டு எனக்கு பிடிக்கும். அந்த தமிழ் பாடல்களை எனக்கு நிறைய செய்யும். அச்சன்ட்டு புரியாத மந்திரம் சொல்றதல்ல, புரிந்த தமிழ் மந்திரங்கள், தமிழ் பாடல்கள், அதுதான் அர்ச்சனை. அதை செய்க அப்படின்னு சொன்னார். அவரு தொடர்ந்து பாடிட்டே வர்றார். பாடிட்டே வருகிற பொழுது இப்ப சுந்தரர் அவருக்கு வன் தொண்டர். திருவாரூர் வருகிறார், அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறார். எம்மை உமக்கு தோழமையாக தந்தனம் அப்படின்னு அங்கதான் சொல்றார். தோழமை உறவுங்கிறது. சரி, தொண்டன்ல இருந்து தோழமை உறவு எப்படி வந்தது? வன் தொண்டன் அங்க திருவெண்ணைநல்லூர்ல சொன்னது. திருவாரூர் வந்த பொழுது
நம்ம உமக்கு தோழமையாக தந்தனம் அப்படின்னு. ஏன் அப்படி ஒரு ப்ரமோஷன் வந்ததுன்னு கேட்கும் பொழுது இடையில என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அவரு திருத்துறையூர் பல தலங்கள் பார்த்துக்கிட்டு வருகிற பொழுது அதிக வீரட்டானம் வருகிறார். அதிக வீரட்டானம் வருகிற பொழுது எல்லோரும் திருக்கோயிலுக்கு செல்லுகிறார்கள். சாமி மட்டும் போல. நீங்க எல்லாரும் போய் சாமி விட்டுவாங்க, நான் வரலன்ட்டாரு. என்ன சாமி எல்லாரும் போய் வழிபாடு செய்யலாம் நினைச்சா நீங்க வரல? இல்லப்பா, திருவதிகை மண்ணை மிதிக்கிறதுக்கு கால் கூசுது. அது அப்பர் சாமி கைப்பட்ட இடம். அவரு உழவாறு செய்யாத இடமே கிடையாது அதிகையில். நான் இங்க போய் கால் போடுறது எனக்கு கூசுது இல்லை. எனக்கெல்லாம் சிறுபோதிலேயே இந்த புத்தகம், நோட்டு, பேப்பர் இதெல்லாமே சரஸ்வதினு எங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க. அதனால சரஸ்வதி தொட்டு கும்பிடுவோம். காலில் எந்த பேப்பரும் மிதிப்படக்கூடாது. காலில் பேப்பர் மிதிப்பட்டா கூசும். ஏன்னா சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு நினைப்பு இருக்கிறதுனால எந்த தாளும் காலில் படக்கூடாது. புத்தகம் பிரிண்ட் பண்றதுக்காக பிரஸுக்கு போகும்போது பெரிய பிரஸ், அவர் வாசல்லே இருப்பார் ஆபீஸ். அவர் ஆபீஸுக்குள்ள போவேன். அன்னைக்கு போனேன். நம்ம ஞானத்திரல் பத்திரிகை வருது இல்லையா, மாத பத்திரிகை வருத, அந்த பத்திரிகை வருத அடிச்சு கொடுக்குறாரு. அப்படி உள்ள போன அன்னைக்குன்னு பார்த்தா அவர் பிரஸுக்குள்ள இருந்தார், ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்னை பார்த்து ஐயா உள்ள வாங்க அப்படின்னார். சரி போலான்னு பார்த்தா வழிநடுக பேப்பர். ஐயா நான் உள்ள வரல அப்படின்னேன். ஏன் அப்படின்னாரு, எங்க வழியெல்லாம் பேப்பரா இருக்கு, என்னால மிதிச்சுட்டு வர முடியாது, என் கால் கூசுது. ஏன்னா எனக்கு எல்லாமே சரஸ்வதியா தெரியுது, கால் கூசுது. எனக்கு அப்பதான் நினைப்பு வந்தது, ஓ சுந்தரருக்கும் திருவதிகைக்கு போகிற பொழுது அவருக்கும் அப்படிதான் தோணி இருக்கும். இது அப்பர் சுவாமி கைப்பட்ட இடம், இது நம்ம கால் படக்கூடாதுன்னு அவருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும் அப்படின்னு அது தோணுச்சு. அப்புறம் அவர் வந்துட்டார். சரி நீங்க அங்கேயே உட்காருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்துட்டார். உடைய அரசு உலகத்து உழவார படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பும பெரும்பதியை மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன் என்று மடைவளர் புறம்பனையில் சித்தவட மனம் புகுந்தார் அப்படின்னு தேவச்சேக்கரார் சொல்லுவார். ஒண்ணு. கொஞ்சம் தாண்டி சீராடி வரார். சீராடிக்குள்ளே கூப்பிடுறாங்க, போக மாட்டேங்கிறார். நான் வரலங்கிறார். பிள்ளையார் திரு அவதாரம் செய்த பெரும்புகலி உள்ளும் நான் மிதியேன் அப்படின்னு விட்டார். நான் வரல, நீங்க போகணும். வலமா ஊருக்குள்ள பூந்து போகாம வலமா போகலான்னு ஊரை வலமாக வர ஆரம்பித்தார். வலமாக வர ஆரம்பித்த பொழுது சிவபெருமான் எதிர்காட்சி கொடுத்துற, நீ வரலன்னா நான் வரேன் அப்படின்னு எதிர்காட்சி கொடுக்குற. இவரு பாட்டுக்கு போறாரு. சுந்தரா இங்க பாரு, நான் வந்திருக்கேன் பாரு, நான் வந்திருக்கேன் பாரு அப்படின்னு தன்னை காட்டுறார். சாதலும் பிறத்தலும் தவிர்த்தனை வகுத்து தன்னருள் தந்தையும் தலைவனை மலையின் மாதினை மதித்தங்கோர்வால் கொண்ட முனியை மறுவுடல் சடையடை வைத்த எம்மானி காதலன் குழையோர் கருத்துக்கு உகந்த எம்மானே ஏதிலன் மனத்துக்கோர் எருமுண்ட நீரை எங்கள் பிரானே காதில் வெண் குழையனே கடல்குளம் இருந்த கழுமல வளர்கள் கண்டு கொண்டேனே அப்படின்னு பாரு. அப்படி பாடிட்டு போயிட்டார். இப்ப சாமி அவருக்கு இந்த வழியில எல்லாம் அவர் நடந்துகிற விதத்தை பார்த்து திருவாரூர் வந்து சேர்ந்த உடனே, சாமி எம்மை உமக்கு தோழமையாக தந்தாலும் அப்படிங்கிற. ஏன்னா தோழர்களுக்கு ஒத்த கருத்து இருக்கு. யாரு தோழனா இருக்க முடியும்? ரெண்டு பேருக்கும் ஒத்த கருத்து இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். ஒத்த கருத்து இல்லைன்னா இருக்க முடியும். ஒத்த கருத்து இருந்தாதான். சிவபெருமானுடைய கருத்து தான் சுந்தரனுடைய கருத்துன்னு தெரிஞ்சு போச்சு. என்னன்னா
சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது அடியார்கள். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தது அடியார்கள். சுந்தரருக்கும் அடியார்களை ரொம்ப பிடிக்குது. நம்ம 2 பேர் கருத்து ஒத்து போகுது. அதனால என்ன உனக்கு தோழமையாக தந்தனம் அப்படின்னு சொன்னார். எம்மை உமக்கு தோழமையாக இரு காரணம் அதுதான், வேற ஒண்ணு இல்லை. அந்த தோழமை உறவு என்பது எங்கே வந்தது என்று கேட்டால், இந்த 2 அடியார்களுக்கும் இவர் எப்படி மரியாதை கொடுத்தார், அந்த உயர்ந்த நிலையில வைத்திருந்ததை பார்த்து சிவபெருமான் எம்மை உமக்கு தோழமையாக தந்தனம், மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகள்னு சொன்னவர், இப்ப வன் தொண்டன்னு சொன்னவர், சுந்தரா இன்னையிலிருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னார். அதாவது நட்பு எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்கிற பொழுது, அந்த நட்பை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு ஒத்த கருத்தும் விட்டு கொடுக்கின்ற அந்த தன்மையும் இருக்கிற பொழுதுதான் அந்த நட்பு என்பது வரும். தன்னுடைய குறைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில பெருமான் இருந்தார். பெருமான் மேல் அவர் காட்டிய அன்பு தனித்துவமாக இருந்தது. அதனால இந்த அடியார்கள் மேல் அவர் காட்டிய அன்பு சிவபெருமான் அவரை தோழமையாக ஏற்றுக்கொள்ளும்படி செய்தது. இங்கே திருவெண்ணைநல்லூரிலே அவர் சொல்லுகிற பொழுது என்னுடைய வன் தொண்டன் என்று சொன்னவர் இங்கே என்னுடைய தோழன் என்று சொல்லுகிறார். ஏழு செய்யாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய், என்னுடைய தோழனுமாய் என்று அவரே குறிப்பிடுகின்றார். இந்த தோழமை உறவு ஒரு சிறந்த ஒரு உறவு. கணவனும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிற பொழுது நட்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் நட்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நண்பர் வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோம். நண்பர் என்ன பண்றாரு, எனக்கு காஃபி ஆத்தி கொடுக்குறாரு, சாப்பிடுங்க. சரி கொடுங்க. காஃபி வாங்குறேன். வாங்கும் போதே அவர் கொடுக்கிறார், நான் வாங்குறேன், கை தவறிடுச்சு, காப்பி கொட்டிடுச்சு. யார் கை தவறிச்சுன்னு தெரியல. அவர் கொடுக்கிறார், நான் வாங்குறேன், யார் கை தவறிச்சுன்னு தெரியல, காப்பி கொட்டிச்சு. உடனே என்ன பண்ணுவேன், ஐயோ ஐயா சாரி ஐயா, தெரியாம கவனிக்காம வாங்கிட்டாரு. அவர் ஒண்ணு இல்லைங்கய்யா, நான் தான் கவனிக்காம கொடுத்துட்டேன். இல்லை இல்லை இல்லைங்கய்யா, நீங்க சரியா தான் கொடுத்தீங்க, நான் தான் சரியா வாங்கல. இல்லைங்கய்யா, நீங்க சரியா வாங்கினீங்க, நான் தான் சரியா கொடு. எப்படிங்க நட்பு இருக்கும்போது நடந்த குற்றத்துக்கு யார் பொறுப்பெடுத்துக்குவா? இவர் நான் பாரு, அவரு நான் பாரு. இப்ப இதே கணவன் மனைவின்னு வச்சுக்கோங்க. நம்ம காப்பி கொடுக்குது, இவர் வாங்குறாரு, கீழே விழுந்துச்சு. இப்ப என்ன ஆகுது, அவனுக்கு அறிவு இருக்கு, பார்த்து வாங்கக்கூடாது அப்படின்னு டக்குன்னு இந்த மாதிரி சரியா கொடுக்காம இருந்திருக்கோம். அதனால டக்குன்னு எப்படி வாங்குற, என்ன நீ கொடுத்ததுதான் தப்பு, இல்லை நீ வாங்கினதுதான் தப்புன்னு இப்படி தப்ப ஒருத்தருக்கு. இப்ப அப்படியே இல்லாம ஐயோ சரியா கொடுக்கலங்கண்ணா, இல்லம்மா நீ நல்லதான், நான் தான் பாரு கவனிக்காம வாங்கிட்டேன் விட்டுட்டேன். இல்லைங்க, நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியது என் வேலை இல்லையா? நல்லா கவனிச்சு கொடுக்கணும். நீங்க எல்லாம் பாக்குறீங்க, அதெல்லாம் எங்க நடக்குது இல்ல, அப்படி கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்ப என்ன வந்தது இல்லையா? இப்ப நட்பு என்பது பிழை பொருத்தல், அதுதான் நட்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். என்னன்னு கேட்டா, ஒருவர் செய்த பிழையை தம்மீது ஏற்றுக்கொள்ளுதலும் அதை பொறுத்தலும் தான் நட்பு. நட்பு அதுதான் சிறந்த நட்பாக. கணவன் மனைவியும் சிறந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? எப்பொழுதும் நடந்த செயலுக்கு இருவருமே தங்களையே பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு
மற்றவர்களை அதிலிருந்து விடுவித்தார். அது இங்கேயும் சுந்தரரும் நம்முடைய பெருமானும் அந்த தோழமை உறவு அவ்வளவு சிறப்பாக இருந்தார்கள். தோழனாக இருக்கிற பொழுது அடிக்கடி கோபப்படுறது, பிறகு திரும்ப கோபம் திருந்தி அவருடைய சேர்றது என்று இருக்கக்கூடிய அந்த நிலை, அதே சுந்தரத்தை நம்ம நிறைய பார்க்கலாம். அவர் போகிற இதில் திருப்பாச்சிலாச்சிரமம் ஊருக்கு போவார். அங்கே போய் பொன் கேட்பார். அவர் கொஞ்சம் தாமதப்படுத்துவார். தாமதப்படுத்துறோடனே அவருக்கு உடனே வருத்தம் வந்து உடனே வெளியில வந்து சொல்றார், இவரல்லாது பிரானார் இங்க இல்லையோ, இவர் இல்லைன்னா வேற ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாரு. நமக்கு எப்படி யாரும் சொல்லுவாங்களா சொல்லுங்க, இப்படியே தான் பதிகம் இருக்கு. பதிகம் இப்படியே தான், இவரல்லாது பிரானார் இங்க இல்லையோ, இவர் இல்லைன்னா நமக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கடைசியில் சொல்ல, ஆமா இல்லதான் அப்படின்னு, நமக்கு ஏது ஆள், இவரை விட்டா நமக்கு ஏது ஆளு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி உரிமை எடுத்துக்கொள்ள. எற்றுக்கு எங்கண் கொண்டி நீதே பழிப்பட்டீர். சாமியை பார்த்து நீதான், உனக்கு தான் பழி வந்ததுன்னு யாராவது சொல்ல முடியும்? சாமிக்கு பழி வருமா? சாமியை பார்த்து சொல்றாரு, நீரே பழிப்பட்டீர், எற்றுக்கு என்கை கொண்டீர், என்கண் கொத்தை ஆக்கினீர் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றை கண் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போதீரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். எற்றுக்கு என்கண் கொண்டீர், நீரே பழிப்பட்டீர்னு தைரியமா சாமி மேல குத்தத்தை போட்டு தைரியமா சொல்லுகிறார். இப்படி பழிப்பட்டீர், அடியார்களை எல்லாம் கேட்டுப்பாரு, நீ செஞ்சது சரியான்னு சொல்றாங்களான்னு. எல்லா அடியாரும் என் பக்கமா இருந்து எதுக்கு சுந்தரம் கண்ணை பறிச்ச அப்படின்னு உன்னதான் கேட்பாங்க. அதனால நீ தான் படிப்ப. ஒரு அடியாராவது சிவபெருமான் சுந்தரன் கண்ணை பறிச்சது கரெக்டு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அடியாரெல்லாம் என் பக்கம், உனக்கு தான் பழி அப்படின்னு சொல்லுகிறார். அந்த அளவுக்கு பெருமானிடம் உரிமை பாராட்டுகிறார். இப்போ முதல்ல என்ன உறவு சொன்னார்? வன் தொண்டன். அதுக்கு முன்னாடி என்ன உறவு சொன்னார்? அடிமை. அடிமைன்னு சொன்னார், ப்ரமோட் பண்ணார். ப்ரமோட் பண்ணி நீ எனக்கு வன் தொண்டன் அப்படின்னார். 2 ப்ரமோஷன். வன் தொண்டன் இதுக்கப்புறம் என்னை தோழமையாக தந்தனும் அடுத்த ப்ரமோஷன் கொடுத்தார். எம்மை உமக்கு தோழமையாக தந்தனும், அது அடுத்த ப்ரமோஷன். அந்த ப்ரமோஷன் கொடுத்ததுக்கு பிறகு கடைசியில நிறைவு நிலை தருகிறது. கடைசியில கேட்கிறாரு, இதோ போகிறாரு, இந்த வான வெளியில ஒளிமயமாக செல்லுகின்ற இந்த பெருமான் யார் என்று கேட்கிறார். யார் இந்த பெருமான்? ஒளிமயமாக போகிற இவர் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஒளிமயமாக போகிற இவர் யாருன்னு கேட்கறதுக்கு அந்த சாமி பதில் சொல்லுகிறார். இவர் யார் தெரியுமா? நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான் என்று சொல்லுகிற அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், நம்பி ஆரூரன் நந்தமர் ஊரன் என்றார். அதை குறிப்பிடுகிறார் நொடித்தான்மலை உத்தம பதிகத்தில். மந்திர மாமுனிவன் இவன் ஆரண நந்தவன் ஊரன் என்றான் நொடித்தான்மலை உத்தமனே என்று சொல்லுகிறார். யாருன்னு கேட்டதுக்கு இவனுடைய அடிமைன்னு சொன்னாரா? இவனுடைய வன் தொண்டன் சொன்னாரா? இவன் என்னுடைய தோழன் சொன்னாரா? இல்ல. என்ன சொன்னார்? இவன் சொந்தக்காரன். இவன் சொந்தக்காரன். நம் தமர் ஊரன். தமர்னா சொந்தக்காரன் இல்லையா? நம்ம யாரையாவது அறிமுகப்படுத்த நம்ம சொந்தக்கார பையன், அவர் நமக்கு சொந்தமே இருக்காது. இருந்தாலும் அறிமுகப்படுத்துறதுக்காக நமக்கு சொந்தமான பையன், நமக்கு வேண்டிய பையன் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியில சுந்தரரை சொல்லுகிற பொழுது நந்தவர் ஊரன் என்றால் நொடித்தான் மலை உத்தவனே, என் சொந்தக்காரன், என்னுடைய உறவிடன் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த அடிமை, வன் தொண்டன், அதற்கும் மேல தோழமை, எல்லாத்துக்கும் மேல நிறைவா கைலாயம் வருகிற பொழுது
என்னுடைய உறவினன் என்று உறவு பாராட்டி சொல்லுகிறார். அந்த அளவுக்கு படிநிலைகள்ல உயர்ந்து உள்ளவர் நம்முடைய நம்பி ஆரூர். நம்பி ஆரூர் உயர்ந்த நம்பி ஆரூருடைய பதிகங்கள் எல்லாமே மிகச் சிறப்பாக நம்முடைய திருமுறைகளில 7ஆம் திருமுறையா 100 பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார். இந்த 100 பதிகங்களும் நமக்கு 100 பதிகங்கள்னு கிடைச்சாலும் கூட அவர் எத்தனை பாடினாரோ தெரியல. அவரு சாமி தான் ரொம்ப தெள்ள தெளிவா நீ பாடுறது சிவபெருமான மட்டுமே பாடு. ஏன்னா நம்ம பிராக்டிக்கலா பேசுவோம், நமக்கு பிராக்டிக்கலா பேசுவோம். நம்ம இந்த உலகத்துல சிவபெருமான வணங்குறோம், வழிபாடு செய்கிறோம், எல்லாம் சரி. ஆனா அடிப்படையா அவர் நம்ம பசியை போக்கணுமா இல்லையா? அடிப்படையா பசியை போக்கணும் இல்லை. நான் பசியோட என்னை வச்சுக்கிட்டே என்னை கும்பிடுன்னா நான் எப்படி கும்பிடுவேன்? பசியும் இருப்பிடமும் அது தரணுமா இல்லையா? அவர் அது ரெண்டையும் கொடுத்தா தானே நான் கும்பிடுவேன். தம்மைக்கே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடும் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரை எத்தலாம் இடக்கடலுமா அம்மையே சிவலோகம் ஆழ்வது யாதும் ஐயுறவில்லையே. திருவான்மியூர்ல அம்மா அடிக்கடி வருவாங்க. எல்லாம் திருவான்மியூர்ல தான் அவங்க ரொம்ப பழக்கம். அங்க ஒரு தடவை இந்த சுந்தரர் இதுக்கு இந்த பதியத்தை தான் பேசுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. தம்மையே புகழ்ந்து பதியம், திருப்புகழ். அந்த பதியத்துல அவர் சொல்லுகிற பொழுது தம்மையே புகழ்ந்து பேசி, அந்த விழா என்ன விழான்னு கேட்டா ஓதுவாமூர்த்தியுடைய சிறப்பு விழா. அந்த ஓதுவாமூர்த்தியுடைய சிறப்பு விழா. அந்த ஓதுவாமூர்த்திகள்ல ஒரு பழைய ஓதுவார் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் நான் பேசி முடிச்சோடனே என்கிட்ட ரொம்ப அற்புதமா பேசுனீங்க, யார் ரொம்ப சிறப்பான பதியம், இந்த பதியத்து மேல எனக்கு ரொம்ப பிடித்தம் ஐயா. எனக்கு வயசு 92 வயசு. எனக்கு வயசு 92 வயசு. இந்த 92 வயசு வரைக்கும் எனக்கு இன்னைய தேதி வரைக்கும் மத்தியான சாப்பாடு தடை இல்லாம கிடைக்குது. அவர் சொன்ன வார்த்தை, மத்தியான சாப்பாடு தடை இல்லாம கிடைக்குது. அது யாரால தெரியுங்களா ஐயா? அது நான் என்னைக்குமே தவறாம பாடுற உச்சி காலத்துல பாடுற பதியம் இந்த தம்மையே புகழ். 92 வருஷமா எனக்கு நினைவு தெரிஞ்சு அத்தனை நாள்லையும் இந்த தம்மையை புகழ்ந்து பாடுவேன். இந்த பதியத்தை பாடிட்டே வரும். அந்த பதியத்தை பாடுறதுனால எனக்கு இந்த மதிய சாப்பாடு தவறாம கிடைக்குதுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, அதுல சாமி பாடி இருக்க. இம்மையே தரும் இம்மை, இந்த பிறப்புல அது வேணுமே இல்லைங்களா? நாம கடும் பசியா வந்துட்டு இருக்கிற பொழுது என்னுடைய கடும் பசியில உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு என்ன அற சொன்னாலும் ஏறுமா? பசி போக்கணும் இல்லை, அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சைவம் பசி போக்கத அது மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் அமுது செய்வித்தல். அது சொல்லுகிற பொழுது அமுது செய்தல் செய்வித்தல் பிறவின அடியார்களை உண்ணுமாறு செய்தல், அடியார்களை உண்ணுமாறு செய்தல், அது செய்வித்தல் என்கிற பிறவினை. அப்படி அதை செய்யணும். ஏன்னா சாமியும் அதைத்தான் சொல்லுகிறார். திருஞான சம்பந்தம் பட்டிட்ட புண்ணியங்காலன் மடமயிலி கட்டிட்ட கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் கட்டிட்டல் காணாதே போதிய கும்பா. அதுக்குத்தான் இந்த வரியை எழுதினார்.
இல்லையா? ஒட்டிட்ட உருத்திரபல் கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே அட்டிட்டல் காணுதல். அடுதல் இடுதல். அட்டிட்டல்னா என்ன அர்த்தம்? அடுதல் பிளஸ் இடுதல். அது அப்பவே ஞானசம்பந்தர் அழகா வச்சார். அடுதல் குக்கிங், இடுதல் கேட்டரிங். அடுதல்னா குக்கிங், அடுதல்ங்கிறது சமைக்கிறது. இடுதல் அது கேட்டரிங், பரிமாறு இல்லையா? எவ்வளவு இப்போ நம்ம அம்மையா ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம், நமக்கு பெரிய இலை போடுறாங்க, பதார்த்தம் எல்லாம் பரிமாறுறாங்க, எல்லா ஐட்டம் வச்சு ஐயா உட்காருங்கிறாங்க. அவரு வந்து உட்காரு. அந்த அம்மா வந்து அங்கேருந்து டம்ளர் தண்ணியை கொண்டு வந்து அப்படி வச்சுட்டு போனாங்கன்னு வச்சு, என்னங்க சாப்பாடு எப்படி இருக்கும்? இப்ப ஒன்றும் இல்லை, டம்ளர் கொண்டு வந்து அப்படி வச்சுட்டு போனாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ எவ்வளவு சமைச்சு எத்தனை நாள் சமைச்சு என்ன பிரயோஜனம்? இடுதல்ல மிஸ்டேக் வந்துச்சுன்னா போச்சு. அதனால அடுதல் எவ்வளவு முக்கியம், அவ்வளவு தூரம் இடுதல் ரொம்ப முக்கியம். கேட்ரிங் அது இப்போ தனி டெக்னாலஜி ஆயிடுச்சு. கேட்ரிங் டெக்னாலஜி, ஹோட்டல் இதுக்கே கேட்ரிங் டெக்னாலஜி. 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் நீங்கள் போனீங்க வச்சீங்கன்னா அந்த உப்புமாவை அப்படியே வைக்க மாட்டான். உப்புமா மேலே அப்படி சுற்றி வர கேரட்டை தூவி, அப்புறம் தேங்காய் பூ தூவி, ஒரு கருவேப்பிலை கொம்பை எடுத்து ஒடிச்சு அதில் நட்டு வச்சு அதில் ஒரு ஸ்பூனை செருகி கொண்டு வந்து வைப்பான். இத்தனைக்கு நேற்று செஞ்சு வைப்பான். ஆனால் அது கேட்ரிங்க, அது வைக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதனால எதை செய்தாலும் அதை அடியார்களுக்கு செய்கிற பொழுது திருத்தத்தோடு அது செய்யணும். அதைத்தான் அங்க அடுதல் இடுதலையும் சேர்த்து அட்டிட்டல் அடுதல் காணாதே போதி, அன்னம் பாலித்தல் காணாதே அப்படிலாம் சொல்லல, அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு. அதாவது இந்த அடுதலும் இடுதலும் என்று சொல்லக்கூடிய நிலையில அடியார்களுக்கு அன்னம் பாலித்தல், உணவுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான சமாளித்தல். அது சாமி கொடுத்துருவாராம். முதல்ல இம்மையே தரும், இப்பயே தரும். நமக்கு எதா இருந்தாலும் இப்ப என்ன தருவாருங்கிறது தானே முக்கியம். சரிங்க சார், அவர் என்னன்னு தராருலாம் தான் இருக்கட்டும். இந்த வேலையில நீ சேர்ந்தேன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த வேலையில உனக்கு வீடு கட்டிக்க இடம் வாங்கி தருவாங்க. 25 வருஷம் கழிச்சா உனக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு மேலே நீ வேற ஏதாவது வீடு கட்டிக்கணும், வேற ஏதாவது நிலம் வாங்கணும்னா உதவி செய்வாங்க. 30 வருஷத்துக்கு மேலே உனக்கு ஏதாவது வயல் வாங்கணும்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வேலையில் அவ்வளோ 30 நாளைக்கு அப்புறம் என்ன தருவாங்க? சம்பளத்தை பற்றியே பேசாமல் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் நமக்கு சம்பளம் எவ்வளோ அதை கேட்பானா. 10 வருஷம் கழிச்சு என்ன கொடுப்பாங்கன்னு கேட்பானா. இப்ப எனக்கு வயிறு பசியுத, பசிய தூக்குவார. தம்மையே புகழ்ந்தீச்சை பேசினும் சாகினும் தொண்ட தருகீலா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடும் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தெல்லாம் இடர்கடலும் மாம். அந்த இந்த பதியத்தை பாடுன எனக்கு வந்து சாப்பாடு கிடைச்சிது, ரொம்ப சௌரியமா கிடைச்சிது அப்படின்னு சொன்னார். இந்த பதியத்தோட பெருமைன்னு நான் சொன்னேன். பதியத்தோட பெருமை அது மட்டும் இல்ல, சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்ல பதியத்தோட பெருமை, அதுக்கு மேல 2 பெருமை இருக்குங்க ஐயா. அவர் சொன்னாரு, என்னங்க ஐயா அப்படின்னு. 90 வருஷமா இந்த பதியத்தை பாடின எனக்கு நினைவு தெரிஞ்சது பாருங்க சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க. இந்த பதியத்தால சாப்பாடு கிடைச்சதுன்னு சொன்னீங்க, ஆனா உண்மையிலேயே பதியத்தால கிடைச்ச இன்னும் 2 சமாச்சாரத்தை நீங்க சொல்லல. அப்படின்னு என்னன்னாரு, சாப்பாடு கிடைக்கலாம், பசி வரணுமே.
இல்லையா? வயசானதுக்கு அப்புறம் வர பெரிய பிரச்சனை என்னன்னா பசி சரியா வராது. அந்த வேலைக்கு மட்டும் சரியா பசி வந்ததுன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, நல்லா இருக்குன்னு அர்த்தம். பசி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்ப இந்த பதிகத்தை பாடுறதுனால சாப்பாடு கிடைக்குதுன்னா சாப்பாடு கொடுக்கறதுக்காக பசியையும் தவறாம வரவழைப்பது இந்த பதிகம். உடம்பு ஆரோக்கியம், பசி. நீங்க சொல்றது சரிதான். கரெக்டா 12 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சு, ஆனா சாப்பாடு கிடைக்கும். உண்மைதான். அது சரி நம்ம இன்னொரு நன்மை சொன்னீங்களே, 2 நன்மை சொன்னீங்களே அப்படின்னு. 2வது தான் ரொம்ப முக்கியமான நன்மை. என்ன? சாப்பிட்டா செமிக்கணுமே, அது அடுத்த பிரச்சனை. சாப்பாட்டுல 3 பிரச்சனை இருக்கு. முதல்ல பசிக்கணும், பசிக்கு உணவு கிடைக்கணும், சாப்பிட்டா செரிக்கணும். இப்ப யோசனை பண்ணி பாருங்க, 3 எப்படி வரிசையா வச்சு பாருங்க, 3 கரெக்டா நிக்குதா அப்படின்னு. சில பேருக்கு சாப்பாடு கிடைக்கும், பசி சரியா வராது. சில பேருக்கு சாப்பாடு கிடைக்கும், சரியா செமிக்காது. சில பேருக்கு சரியா பசிக்கும், சரியா செமிக்கும், சாப்பாடு கிடைக்கும். இது இல்லாமல் இந்த 3ம் அருள்கின்றது எதுன்னு கேட்டா இந்த பதியம், சாமியோட இந்த பதியம். ஆகையினால இந்த திருப்பூலூர் பதியத்தினுடைய பெருமையை அவர் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள், வாழுகின்ற ஒரு சான்று. இந்த பதியத்தோட பெருமையை பறைசாற்றுவதற்கு வாழுகின்ற சான்று. இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தெல்லாம் இடர் கெடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. இம்மை பயன் மட்டும்தான் தருவாரா? இல்ல, அம்மை பயனும் தருவார். அம்மை பயனாக சிவலோகத்துல சென்று சேருகிற பேரும் தருவார். நம்மெல்லாம் என்ன நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, நோக்கம் பெரிய நோக்கம் பிறப்பிறப்பில்லாத நிலை. சிவபெருமானோடு ஒன்றுபட்டு பிறப்பிறப்பில்லாத நிலையை நாம் நோக்கமா கேட்கணும். பெரிய நோக்கமா கேட்டாலும் கூட அது இல்லைன்னா இல்லையா? என் மனைவி கூட என்ன ஹோட்டலுக்கு ராத்திரி டிஃபன் வாங்க அனுப்பிச்சாங்கன்னா போய் கொஞ்சம் டிஃபன் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னா, நான் டிஃபன் வாங்க என்ன டிஃபன் வேணும்னு கேட்பேன். ஆப்பம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிளம்பி போகும்போதே நான் கேட்பேன், ஆப்பம் இல்லைன்னா இல்லையா? கேட்கணும் இல்ல, அது கேட்டுக்கணும். அவங்களுக்கு இது கேட்டாலே எரிச்சலா இருக்கு. அதெல்லாம் இருக்கும் போக, இல்லம்மா இருக்கும் வாங்கிட்டு வந்துடுவேன், ஒரு வேலை இல்லைன்னு சொன்னா என்ன வாங்கிட்டு வருது அப்படின்னு கேட்போம் இல்லையா? எங்க வழக்கம் தானே. இல்லைன்னா எத்தையாவது வாங்கிட்டு தொலைங்க அப்படின்ட்டு அப்படி சொல்றது வழக்கம், உலக வழக்கம் தானே. காரிகாலமையாரு சாமிகிட்ட கேட்கிறாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். அதுதான் முதல்ல கேட்கிறாங்க. கேட்கறது என்ன கேட்கிறாங்க? பிறவாமை வேண்டும். ஆனால் ஒருவேளை அதை தரல, பிறவாமை வேண்டும்னு சொன்னா நாம என்னென்ன பண்ணி வச்சிருக்கோம்னு நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். எனக்கு பிறப்பு வேண்டான்னு சொன்னா ரைட்டு, நான் சொல்றேன், அவருக்கு தான் கணக்கு, அவர்கிட்ட தான் இருக்கு, என்ன பாக்கி வச்சிருக்கோன்னு தெரியாது. அந்த பாக்கிக்காக அனுப்பிச்சுதான் ஆகணும் இல்லையா? எத்தனையோ பெரியவர்கள்லாம் பிறப்புக்கு வந்துடுறாங்க, பிறப்புக்கு வந்துட்டு தானே போயிருக்காங்க. அதனால காரிகாலமையாருக்கு பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஒருவேளை பிறவாமை தர முடியல, மீண்டும் பிறப்புண்டேல் ஒரு கண்டிஷன் போட்டாங்கல்ல, ஒருவேளை ஆப்பம் இல்லைன்னா மீண்டும் பிறப்புண்டேல், எந்த பிறப்பா இருந்தாலும் உனை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்கணும்ல.
அதுபோல நாமும் பெருமாட்டை கேட்கறது பிறவாமை தான் கேட்கிறோம். இனி மீண்டும் பிறவாமை தரணும் அப்படின்னு தான் கேட்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்னு அவருக்கு தான் தெரியும். அந்த கதையெல்லாம் அவர்கிட்ட எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் கணக்க வழக்கு அவர்கிட்ட தான் இருக்கு. அதனால அது வரவு செலவுலாம் பார்த்து அவர் தீர்மானம் பண்ணணும். சாமி பிறப்பு வேண்டாம், ஒருவேளை பிறப்பு இருந்தால் 2 பேரும் பூஜை பண்றாங்க. 2 பேருமே பூஜை பண்றாங்க. ஒருத்தருக்கு பிறப்பு கொடுத்துட்டாரு, ஒருத்தருக்கு வீடு பேர் கொடுத்துட்டாரு. கெஸ் பண்ண முடியுதா? கரெக்டா சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. 2 பேரும் தானே அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணாங்க. ஒருத்தருக்கு பிறப்பு, இன்னொருத்தருக்கு வீடு பேர் கொடுத்தார். வெள்ளானைக்கு வீடு அளித்தான், அவரு வீடு கொடுத்தார். இதை திரும்ப கோச்சங்கன் சோழனா போட்டு அதுக்கப்புறம் தான் கொடுத்தார். யாருக்கு பிறப்பு கொடுப்பாரு என்னங்கிறது அவரு தான் தெரியும். சிலந்திக்கு பிறப்பு கொடுத்துட்டு தான் கொடுத்தார். அப்படி இருக்கிற பொழுது நமக்கு பிறவாமை வேண்டும்னு கேட்கிறோம். சரி, பிறவாமை வேண்டும், ஆனால் பிறப்பு இருந்தால் என்ன ஆகுது? அதனாலே பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேன் உனை என்றும் மறவாமை வேண்டும். இந்த மறவாமை எங்கே நிகழ்கிறது? பிரபஞ்சத்துல இல்ல. ரொம்ப பேர் இந்த பிரபஞ்சம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்தா மறவாமை இருக்குமா? நீ போ, நந்தவனத்துல பெண்களை எல்லாம் பார்த்துட்ட, நீ கீழே போ அப்படின்னு விரட்டுறாரு சாமி. நான் கீழே போனா மயங்கி போயிடுவேனே, மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு கொண்டாரு அப்படின்னு கேட்கிறாரு. அங்க கீழே போனவங்க யாருமே நிதானத்திலேயே இல்லையே சாமி. ஆளாளுக்கு ஒரு மயக்கத்துல தெரியுமே. நானும் என் மயக்கத்துல போயிடுவேன், நான் மயக்கத்துல போயிடுவேன், என்னை தடுத்து ஆட்கொண்டாரு. கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா என்ன அனுப்புங்க. சரி போ வர அப்படின்னு கூடவே இருந்து திருநீர் கொடுக்குறோம். வருகிறவர்களுக்கெல்லாம் திருநீர் கொடுக்குற பணி சிவபெருமான் கூடவே இருக்கிறவர் சிவலோகத்துல. கீழே வந்தார். 14 வருஷம் ஆச்சு. திருமணத்துக்கு வந்தார் சாமி. டேய் நீ அடிமைன்னார். யார் யா நீன்னு கேட்டார். கேட்டாரா இல்லையா? 14 வருஷம் கூடவே இருந்து திருநீர் கொடுத்தவருக்கு சாமியை தெரிஞ்சுதா? யாரு நீ அப்படின்னு கேட்டார். அவருக்கே அந்த கதி என்ன, நம்ம கதி என்னன்னு சொல்லுங்க. சாமியே வந்தாலும் கூட யார் யா நீன்னு தான் கேட்போம். ஆமா, யாரு நீ அப்படின்னு கேட்டார். சுந்தரா எனக்கு தெரியல அவனுக்கு அப்படின்னா, இன்னைய கல்யாணத்துல வந்து கல்யாணா பண்ற, உட்காரு, இப்படி ஓரமா உட்காரு, முடிஞ்சிடும் சாப்பிட்டு போலாம். சிவபெருமான் கூடவே அணுக்கவன். ஏன்னா மாயை அந்த அளவுக்கு மயக்கம். அப்ப மறவாமை வேண்டும்னு சொன்னா சாமி பிறப்பு இருக்கக்கூடாது. ஒருவேளை பிறப்பு இருக்குமானால் உன்னை மறவாமை வேண்டும் என்று சொன்னார். இந்த பிரபஞ்சத்துல உன்னை மறவாமல் இருக்க வேண்டும். இங்க வந்தா உறக்கத்துல மறக்கிறோமா இல்லையா? ஞாபகம் வச்சிருக்கோமா? எவ்வளவு ஞாபகம் இருந்தாலும் உறங்கிட்டோம்னா ஞாபகம் இருக்கா? இல்ல. மயக்கத்துல ஞாபகம் இல்லை. நினைச்சிட்டு இருக்கும் போதே மறந்துடுறோமே அவரை. நீங்க உறக்கத்தை விடுங்க. மறவாமை வேண்டுங்கிறது என்னன்னு சொன்னா, பிறவாமை வேண்டும். இல்ல பிறப்பு உண்டு அப்படின்னு தேவரி சொல்வீங்கன்னா, எமக்கு இந்த பிரபஞ்சத்துல பிறப்பு இல்லாமல் சிவலோகத்துல பிறப்பு உண்டு. சிவலோகத்தில் பிறப்பு வருமானால் சிவனை மறப்பதில்லை. சரியை பண்ணவங்களும் அங்கதான் இருக்கிறாங்க, கிரியை பண்ணவங்களும் அங்கதான் இருக்கிறாங்க, யோகம் பண்ணவங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. சிவபெருமானோடு தொடர்பு கொண்டவர்கள் அத்தனை பேர் இருக்கிற உலகம் சிவலோகம். சிவலோகத்தில் இருக்கிற கோயிலுக்குத்தான் திருக்கைலாயம் அங்க இருக்கிற கோயில். எனவே சிவனோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரும் பிறப்பிறப்பு இல்லாத நிலைங்கிறது முடிவு நிலை. ஆனால் அதை அடையாமல் வினை கொஞ்சம் இருக்குமானால் அந்த இடைப்பட்ட காலத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடம் சிவலோகம். சிவலோகத்தில் அவரை மறப்பதில்லை.
அதனால சிவலோகத்தை தருக என்று கேட்கிறார். அங்க இருந்தா உன்னை மறக்க மாட்டேன், அதிலேயே உண்மையே சிந்தித்துக் கொண்டிருப்பேன் என்று கேட்கிறார். ஆகையினாலே இந்த அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு பாருங்க என்ன அழகா சொல்றாரு. அது அந்த பாட்டுல சொல்லும்போது தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடும் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரை. சோறும் கூரையை பத்தி பேசுறது சாமி தான், பிராக்டிகலா பேசுறது. அதுவும் ஒருவேளை நம்ம உணவு தமிழ் பேசுறவனுக்கு உணவு எங்கேயாவது பிரெட்டு சப்பாத்தின்னு வந்துட போகுதுன்றதுக்காக சோறே கிடைக்கும். ஏன்னா பெரிய சிக்கல், வெளிநாடுலாம் போயிட்டா பெரிய சிக்கல். நான் வந்து அமெரிக்கா போனால் எல்லாரும் பயமுறுத்துறாங்க, அமெரிக்கா போனால் சாப்பாடே கிடைக்காது. ஆனால் நீங்கள் பாருங்க, நான் அமெரிக்கா போய் அடியார் வீட்டில் தான் ஒரு அடியார் வீட்டுக்கு அவங்க எல்லாம் அற்புதமாக சாதம் வடித்து சாம்பார் வச்சு ரசம் வச்சு கூட்டு கறி காயின்னு இம்மையே தரும் சோறும் கூரை அது கிடைச்சது. ஆஸ்திரேலியா போனாலும் சரியா, ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா சாப்பாடு கிடைக்குது. இன்னைக்கு அப்படித்தான். அதனால ஒருவேளை நமக்கு இந்த சாப்பாடை கூட ஸ்பெசிஃபிக்கா சொன்னார் பாருங்க, சோறுன்னு இல்லையா. அன்னம் கிடைக்கும்னு சொல்லலை, பசி ஆற்றுக்குன்னு சொல்லலை, சோறு கிடைக்கும். ஏன்னா நம்ம சோறுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறோம்னு அவனுக்கு தான் தெரியும். அவ்வளவு அவ்வளவு சோறு நமக்கு முக்கியம் இல்லையா. அதனால ரொம்ப அழகா சொல்லுகிறார். தம்மையே புகழ்ந்தி செய்வேனும் சார்கினும் தொண்டர் தருகிலார் பொய்மையாளரை பாடாதே. நீ இங்க இருக்கிறவனை பாடுற, புகழ்ச்சி சொல்ற, அவனுக்கு பெருமை சொல்ற, அப்படிலாம் பண்ணா உனக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். ஆனா அந்த வேலைக்கு தான் கிடைக்கும். அடுத்த வேலைக்கு நீ என்ன பண்ணணும்? இல்ல அவன் கொடுத்த சாப்பாடு ஒரு வாரம் தாங்கும், அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஆனா சிவபெருமானை கூப்பிட்டேன்னா எல்லா நாளைக்கும் சாப்பாடு கிடைக்கும், இம்மை முழுக்க கிடைக்கும். இம்மையே சில மாதங்கள் அல்ல, சில வருடங்கள் அல்ல, இம்மை முழுமையுமே அந்த உணவு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இம்மையே தரும் சோறும் கூரை எத்தெல்லாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. சிவலோகம் ஆழ்வதற்குன்னு சொல்லுகிறார். அப்ப இம்மையில இது கிடைக்கும், அம்மையில சிவலோகம் ஆழ்வதற்குரிய அந்த நிலை கிடைக்கும். அதுதான் பெரிய புராணத்துல சொல்லுகிற பொழுதும் அந்த செய்தியைத்தான் சொல்லுவார். நாமெல்லாம் சிவலோகம் சென்றுதான் நாம் ஆளுகின்றோம் என்று குறிப்பிடுவார். மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனநே நீ வாழு நாளெல்லாம் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும் போது தடுத்து ஆட்கொள்வான். மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனநே நீ வாழு நாளெல்லாம் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும் பொழுது தடுத்து ஆட்கொள்வான். கடுத்தாடும் கரதலத்தில் தவறுகவும் எரியகளும் கரியமாகும் பிடித்தாடும் புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே அப்படின்னு கேட்பார். சாமி மடித்து ஆடிக்கொண்டே இருக்கிறான். யானையானது தன் மேல ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காலை மடிக்கும். யானை காலை மடிச்சாத்தான் ஆளை மேல ஏத்திக்கிறேன்னு ஒத்துக்குதுன்னு அர்த்தம். யானை மேல ஒருத்தன் ஏறணும் அப்படின்னு சொன்னா அவன் அந்த அங்குசத்தை வச்சு அப்படி தட்டுவான். தட்டினோடனே ஓகேன்னு சொல்லி காலை மடிக்கும். காலை மடிச்சா அந்த கால் மேல ஏறி காலை மடிக்காம யானை மேல ஹெலிகாப்டர்ல இருந்து உட்கார்ந்துக்கிறேன் சார் நானு அப்படின்னா யானை என்ன பண்ணுன்னு சொல்ல முடியாது. தனக்கு தெரியாம ஒருத்தர் தான் முது மேல இருந்து உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? அதனால இந்த யானை காலை மடிச்சே வச்சிருக்கு. மடித்து ஆடும் அடி திருவடி. அடிமை என்று சொன்னால் திருவடி, மடித்தாடுகின்ற திருவடி. அதுல மனவே நீ வாழு நாளெல்லாம் அதிலேயே குறியார்.
யானை எப்படி காலை மடிச்சு மேலே ஏத்திக்கிறதுக்கு காலை மடிச்சு காட்டுதோ அது போல சிவபெருமானும் தன்னுடைய காலை மடித்து இதை பிடிச்சிக்கோ மேலே ஏத்திடுறேன் அப்படின்னு காலை மடிச்சு காட்டிக்கிட்டே இருக்கிறார். மடித்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். யானையாவது ஏற்றும் போதுதான் மடிக்கும். நம்ம சாமி நான் மடிச்சே வச்சிருக்கிறேன், நீ எப்ப சௌரியப்படுதோ அப்போவா. நீ டிவி பார்த்து முடிச்சாலும் சரி, சீரியல் பார்த்து முடிச்சாலும் சரி, எல்லாம் முடிச்சுட்டு நீ வா, நான் ரெடியா இருக்கேன். நீ வந்ததுக்கு அப்புறம் மடிக்கல, நான் மடிச்சே வச்சிருக்கிறேன். மடித்து ஆடும் அடிமைக்கு நன்றிய மன்னனே. அதனாலதான் இந்த கை இப்படி காட்டுறது கஜகஸ்தம்னு பேர். இதுக்கு இப்படி காட்டுவார் கையை, இப்படி அபயஹஸ்தம், இப்படி கையை காட்டுறது, இதுக்கு பேர் கஜகஸ்தம். கஜகஸ்தம் என்று சொன்னால் யானை போல தூக்கிய திருவடியை காட்டிக்கொண்டே இருக்கிற கை. இதை பிடிச்சிக்கோ மேலே ஏறி வந்துள்ளா அப்படின்னு அந்த திருவருள் செய்கின்ற அந்த திருவடியை காட்டுகிறது. அந்த திருவடியை பற்றாமல் நாம் இருந்தோம் என்றால் மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனனே, நீ வாழும் நாளெல்லாம் இதை மறக்காமல் பற்றி கொண்டு இருந்தால் என்ன நடக்கும்னா, ஒருவேளை தர்மன் உன்னை பிடித்து கொண்டு போய் செக்கில இட்டாலும் கூட அந்த நேரத்துல வந்து தடுத்து ஆட்கொள்ளும். யாழுப்பா கடைசி நிமிஷத்துல கூட வந்து தடுத்து ஆட்கொள்ளும், தடுத்து ஆட்கொள்வான். எப்பொழுது பெருமான் கருணை வடிவமாக இருக்கக்கூடிய பெருமான் அவனை பற்றி கொண்டவர்களை அவன் என்று விடுவதில்லை. அதனால அந்த தூக்கிய திருவடியை பற்றி கொள்க, அதை குறிப்பிடுகின்றார். மடித்தாலும் அடிமைக்க நன்றியே மனனே, நீ வாழும் நாளெல்லாம் எதையோ பற்றி கொண்டு இருக்கிறாய், அந்த தூக்கிய திருவடியையே பற்றி கொண்டு. அதுதானே சிறப்பு. அதுக்கு பேரு குஞ்சித பாதம்னு பேரு. குஞ்சித பாதம்னு பேரே வைப்பாங்க. அந்த தூக்கிய திருவடிக்கு சிறப்பு. அதுல சிதம்பரம் போல அந்த குஞ்சித பாதத்துல அணிந்த அந்த மலர் செண்டு மாலை இருக்கும், அது சிறப்பா வைப்பாரு. குஞ்சித பாதத்தினுடைய திருவடியில் இருக்கக்கூடிய மலர் சிறப்பாக வைப்பார். அந்த அளவுக்கு அது சிறப்புடையது. ஆகவே அந்த திருவடியை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சுந்தரர் நமக்கு சொல்லுகிறார். சுந்தரருடைய வாழ்க்கை நமக்கு தேவாரம் முழுக்க பிரதிபலிக்கிறது. அடியேன் சுந்தரருடைய வரலாற்று முறையில் அதுல இந்த சுந்தர தேவாரம் முழுமையும் தொகுத்து விளக்க உரையோட நூல் வெளியிட்டிருக்கிறோம். மிகப்பெரிய நூலாக அது விளங்குகிறது. 1424 பக்கங்களை கொண்டது. ஒரு பெரிய பொக்கிஷம். ஏன்னா அதை பிரித்து நீங்கள் படிக்கிற பொழுது பெரிய புராண வரிசையில வரலாறோட வரும். அப்படியே பதிகம் வரும், பொழிப்புறம் வரும், விளக்க வரும். எந்த பதியத்தை படித்தாலும் இன்னொரு பதியத்தை பார்க்கணும்னாலும் அங்கேயே இருக்கும். அந்த பதிகம் விளக்கத்தோட விளக்க உரையோட இருக்கும். அதுக்காக சௌரியத்துக்காக, அடியார் சௌரியத்துக்காக வெளியிட்டிருக்கிறோம். மிகச்சிறப்பாக நம்முடைய தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானம் வந்து வெளியிட்டார்கள். அதே போல துகளர் போதும் என்கிற நூலையும் வெளியிட்டார்கள். நமக்கு இங்கே சேலத்திற்கு மாதந்தோறும் வான்கிழந்த மாணிக்க வாசகர் அருட்பணி மன்றம் இப்படி சரவணன் ஐயா அவர்கள் நம்மை தெரிவிக்கின்றார்கள். திருவிளையாடல் புராணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அடியார் பெருமக்கள் எல்லாம் இங்கே வருகின்றீர்கள், பயனடைகின்றீர்கள். இது மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்லி அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிந்து கொண்டு, எனக்கு இன்னைக்கு சரவண ஐயா ஒரு போனஸ் கொடுத்தார். நீங்க சுந்தரனை பற்றி 2 வார்த்தை, இது உங்களுக்கு போனஸ், எனக்கு தான் போனஸ். ஏன்னா நம்பி யார் ஒரு நான் வந்து சிந்திக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு. பெருமாளை எப்பொழுதும் சிந்திக்கிறோம். அது பெருமாளுடைய 100 பதிகங்களுக்கும் அடியன் பொழிப்புற விளக்க உரை சொல்லுகிற பொழுது பெருமாள் நினைவாகவே தான் அடியனுக்கு இருந்தது. அவர் பெருமையை நினைந்து 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 செய்தோம். அதனால எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவரை பற்றி சிந்திக்கின்ற இந்த பெரும்பேறு கிட்டுகிறது என்று சொல்லி இந்த அளவிற்கு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் பலவாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மிகச்சிறப்பாக, அதாவது முகப்புல பார்க்கிற பொழுது இவ்வளவு பெரிய இடம் உள்ள இருக்குன்னு தெரியல. நான் என்னவோ அங்கே எப்படி எல்லாத்தையும் செய்வார்கள் நினைச்சேன். ஆனால் இங்கே ரொம்ப இயற்கை காற்றோட்டத்தோடு அற்புதமான ஒரு சூழல்ல இங்கே அமைந்திருக்கிறது. மிக அற்புதமான இந்த இடத்தினுடைய ஒரு சாணித்தியம் நன்றாக தெரிகிறது. உங்கள் அத்தனை பேரையும் சுந்தர அடியார்களை வணங்கியது போல நானும் அடியார் பெருமக்களாக உங்கள் திருவடிகளை எல்லாம் எடுத்து சென்னிமே சுட்டி கொண்டு விடைபெறுகிறேன். விடைபெறும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன்.
அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று தெரிந்து புரிந்து வேண்டும். ஓம் நமசிவாய. 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 திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவே